ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டன்ட் பேஸ் எடுத்துருக்கேன். இது இயரிங் பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேஸ் ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம வந்து 15 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் பட்டையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதர் சைடு வந்து நீங்கள் கார்னராக அதாவது சுருட்டி ஷார்ப்பாக ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே. நீங்கள் அந்த கேப்பில் வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிடிச்சிட்டோம். நம்ம பீட்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பெண்டன்ட் மட்டும் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் நெக்லஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கு பீட்ஸு காப்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் பிளாக் பீட்ஸும் காப்பர் பீட்ஸும். பெண்டன்ட் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு சைடு நல்லா இழுத்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கும். ஒரு சைடு பட்டையாக வச்சுக்கோங்க. கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அது சைட்லேருந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். நல்லா இழுத்து பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் வந்துடும். இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் அதுவும் சேர்த்தே நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்போ பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பெண்டன்ட்டுக்காக. இது இயரிங்ஸ்க்கு நீங்கள் கேப் விட்டுட்டு பண்ணலாம். ஏன்னா ஸ்டட்டு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டாலும் தெரியாது அந்த கேப்பு. இது வந்து பெண்டன்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த கேப்பும் தெரியாத அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பட்டையாக இழுத்து பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சைடு வந்து நல்லா கனமாக பிடிச்சிக்கோங்க. நல்லா நாங்கள் கேப் விடாமல் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. டைட்னஸ் கொடுத்துக்கோங்க. கட்டவரில் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரேப் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் பெண்டன்ட் நீட் ஃபினிஷிங் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்லஸ் மேக்கிங் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேப்பே இல்லை பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக அப்படியே தான் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட்டாக முடிக்கும்போது நீங்கள் அந்த சைடு வச்சுட்டு அந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அந்த பேஸ் வரைக்கும் இருக்க போர்ஷன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாலே போதும். அதோட கம்மியாகவும் கட் பண்ணாதீங்க, ஜாஸ்தியாகவும் கட் பண்ணாதீங்க. அந்த பேஸோடு கம்ப்ளீட்டாக எட்ஜு வருது பார்த்திங்களா, அந்த சைடில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிடும். க்யூட்டாக நீட்டாக இருக்கும். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் போட்டு அதே மாதிரி பட்டையாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப் இருக்கும், வெளியே வராது, ஸ்டிக்கிங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐபிஎன் எடுத்து அந்த சென்டரில் ஹோல்ஸில் வந்து நீங்கள் குத்துனீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஹோல்ஸில் நம்ம ஜம்பிங் மாட்டிக்கலாம். ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து டிசைனிங்காக நம்ம பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஹை குந்தன் தான் எடுத்திருக்கேன். கீழே ஃப்ளவர் டிசைன் மாதிரி 3 ஒட்டிட்டேன். அது வீடியோ எடுத்தால் மிஸ் ஆகிடுச்சு எங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த சைடும் நீங்கள் ஒட்டிக்கிட்டா ஐ குந்தன் ஒட்டிட்டு இந்த சைடில் வந்து சின்ன சின்ன ஸ்மால் குந்தன்ஸ் ஒட்டிக்கோங்க. மேலே நீட்டாக ஐ குந்தன் ஒன்று, ஸ்மால் குந்தன் ஒன்று ஒட்டிகிட்டே வந்துக்கோங்க. ஃபுல்லுக்குமே இந்த சைடு எப்படி பண்ணுறனோ அந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஐ குந்தன் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஐபிஎன் வச்சு அந்த சென்டர் ஹோல்ஸில் வந்து ஹோல்ஸில் எடுத்துக்கிறேன். அந்த ஹோல் முடிச்சுட்டு நம்ம அதிலே ஜம்பரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்ஸில் வந்து ஜம்பரிங் போட்டுக்கலாம். ஜம்பரிங் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இது பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஜம்பரிங் போட்டுட்டு ஹூக் டைப்பில் இயரிங்ஸ் மாதிரியும் இதே சேம் டிசைனில் நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும் இயரிங்ஸ்க்கு. ஜம்பரிங் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இயரிங்ஸ் வந்து ஜிம்காவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது பார்த்துங்க, ஜம்பரிங் போட்டேன். பைலர் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே வந்து எங்கிட்டையுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Thank you friends. We'll see you next video.